வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இப்போ நான் சென்னை ஐஐடியில் இருக்கேன். இம்பாக்ட் ஏஐ சம்மிட் 2026 புதுடெல்லியில் நடந்தது. அங்கே போய் கலந்துக்கிட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்கிறாரு நம்ம சென்னை ஐஐடி டைரக்டர் மிஸ்டர் காமகோட்டி விழிநாதர். நானும் அங்கே தான் போயிட்டு வந்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னை ஐஐடி பார்வையில் ஏஐ இம்பாக்ட் சம்மிட் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, என்ன மாதிரிலாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் காமகோட்டி சார்கிட்ட ஒரு பிரத்யேக நேர்காணல் வாலு டிவிக்காக. புதுடில்லியில் நடைபெற்ற ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாடு இந்திய கல்வித்துறையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அதில் 25 கோடி பேர் தற்போது பள்ளி கல்வி பயின்று வருகிறார்கள், 5 கோடி பேர் உயர்கல்வி பயின்று வருகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் இப்போது வருகின்ற இந்த ஏஐ தொழில்நுட்பம் பல்வேறு வகையில் உதவிகரமாக இருக்க போகுது அப்படின்னு அவர் சொன்னார். மேலும் அதை எவ்வளோ அழகாக விரிவாக சொல்கிறாரு அப்படிங்கிறத அவர் குரல்லையே நம்ம கேட்போம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லி கொடுக்கும். இது மாதிரியாக அவங்களுக்கு ஒரு ஏஐ கோபைலட்டு ஒருத்தருக்கும் டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய 30 கோடி பேருக்கு இது போய் சேரணும். அந்த 30 கோடி பேருக்கு போய் சேர்றதுக்கு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர், என்ன மாதிரியான ஹார்ட்வேர், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பற்றி யோசனை பண்ணி அதுக்கு வந்து சில பைலட்ஸ் இதெல்லாம் பண்ணணுங்கிறது தான் இதோட நோக்கம். அப்புறம் இது வந்து திருப்பி நம்மளே பழசையே கண்டுபிடிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி அவங்கள்ட்ட சொல்யூஷன்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும்னா அது உபயோகம் இல்லை. இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதத்துக்குள்ளேயே இது பெரிய ஸ்கேலுக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம புஷ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்தியாவில் யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் ஏஐ ஃபார் எஜுகேஷனுக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தோம். அவங்கெல்லாம் அங்கே வந்து டெல்லியில் வந்து இது பண்ணாங்க. 120 ஸ்டார்ட் அப் இதுக்கே வந்தாங்க. ஒரு பெரிய ஹாலில் செட் பண்ணி 120 ஸ்டார்ட் அப்ஸை வச்சு 2 நாள் பெரிய சிம்போசியம் ஃபுல் கூட்டம் அது பண்ணி நம்ம மாண்புமிகு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள், ஜெயந்த் சௌத்ரி அவர்கள், அவர் ஸ்கில் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன் சுகந்த மஜும்தார் எல்லாரும் அன்றைக்கி வந்து ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி, ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் எல்லாருமா வந்து இந்த பெரிய ஒரு இதை பண்ணினோம். இது ஒரு விழாவாக கொண்டாடினோம். இன்னைக்கு நம்ம ஐஐடி மெட்ராஸோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஏஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பண்ணோம். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இந்தியாவையே மாற்றக்கூடிய, நம்ம எஜுகேஷன் சிஸ்டமை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி இது. ஐஐடி மெட்ராஸுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஐஐடி மெட்ராஸுக்கு கொடுத்ததும், குறிப்பாக நான் டைரக்டராக இருக்கிறதே அது வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு பெரிய எஃபர்ட். அதுக்கு அடுத்தது 16லேருந்து 20, இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 21 அப்படின்னு கேள்விப்படுறோம். அதனால இந்த 16ஆம் தேதியிலேருந்து இந்த இதை ஆரம்பிச்சிட்டு 17ஆம் தேதி இந்த ஏஐ சென்டர் ஆஃப் ஏஐ எஜுகேஷனுக்கு ஏஐ என்ன பண்ணுறோம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து என்னெல்லாம் பண்ணுறோம், ஒரு பெரிய பேனல் நடந்தது. அதுக்கப்புறம் நிறையா பேனல், நம்ம ப்ரொஃபஸர் ரவீந்திரன், மிதேஷ் காப்ரா, அப்புறம் சர்வம், பாரத் ஜென், அவங்க ஐஐடி பாம்பே, கணேஷ் ராமகிருஷ்ணன், இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து இன்னைக்கு ஸ்டால்வார்ட்ஸ் இன் ஏஐ நிறையா பேர் அங்கே வந்து நிறையா இதெல்லாம் பண்ணினாங்க. எந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸும் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதாவது எந்த கம்பெனியும் விட்டு போகலை. இதில் ஹார்ட்வேர் கம்பெனியாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கட்டும், சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸாக இருக்கட்டும், அத்தனை பேருமே இந்த ஏஐ சமிட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம வந்து இது வந்து ஒரு மகா கும்பமேளா நடந்த மாதிரி இது வந்து ஏஐக்கு ஒரு மகா கும்பா இருக்கு. குறிப்பாக இளைஞர்கள், அதாவது 20லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர், 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திரளாக வந்தாங்க. காலம்பர்லேருந்து சாயங்காலம் மட்டும் இருந்தாங்க. மல்டிபிள் டேஸ் வந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டால்லையும் வந்து சும்மா ஏதோ போய் பார்த்துட்டு ஏதோ ப்ரோஷரை வாங்கி கையில் வச்சுட்டு அப்புறம் வீட்டில் கொண்டு போய் அலமாரிக்கு போடாவா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஒன்று எடுத்து அங்கே படித்தாங்க, கேட்டாங்க. அவங்க கேட்ட எல்லா கேள்விகளும் ரொம்ப ப்ராம்ப்டாக இருந்தது. இது எப்படி போகிறது இந்த ஸோ இளைஞர்களுக்கு ஏஐனால் தனக்கு என்ன பாதிப்பு வரும், ஏஐ எப்படி நன்றாக உபயோகப்படுத்தி தங்கள் கேரியரை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், ஏஐயில் எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் எனக்கே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. பார்த்தா அன்னைக்கு தான் நானே ஓல்டாக ஃபீல்டு பண்ணேன். ஏன்னா எல்லாமே இளைஞர்கள், எல்லாமே சின்ன சின்ன பசங்க சுற்றி வந்தாங்க. எல்லாரும்
யாரையுமே விடலை. இப்போ நான் ஏதோ ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரா புடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்காந்து நிறைய கேள்வி கேட்டு அந்த மாதிரியான ஒரு எந்தூசியாசம் முதல் முறையாக வாழ்க்கையில நிஜமாவே முதல் முறையாக இந்த ஏஐ சம்மிட்ல பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. நம்ம நாடு நல்லா முன்னேறின்னு இருக்கு. நம்ம பசங்களுக்கு படிப்புல ஒரு 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 நல்ல ஒரு உற்சாகம் வந்திருக்கு. நன்னா படிக்கணும்ன்ற ஒரு நோக்கம் வந்திருக்கு. நல்லபடியாக ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், நாட்டுக்கு கொஞ்சம் சேவை பண்ணணும் அப்படிங்கிற நல்ல ஒரு நோக்கங்கள்லாம் இந்த தடவை பார்த்தேன். நல்ல நிலைமை நிஜமாவே ஒரு ஒரு ஐ ஓப்பனரா இருந்தது. இதையும் தாண்டி பல எம்ஓயூஸ், பல கமிட்மெண்ட்ஸும் வந்திருக்கு. நாங்கள் இதெல்லாம் செய்யறோம், இந்தியாவுக்கு இப்படிலாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் பட்ஜெட்ல ரொம்ப குறிப்பா நமக்கு இந்த ஏஐக்கு தேவைங்கிறது இந்த கிளவுட் சர்வீசஸ். அப்புறம் ரெண்டாவது நம்ம டேட்டா நம்ம சமுதிர கட்டை தாண்டி வெளியில போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது நம்ம சொந்தம் இல்லை. டேட்டா ரொம்ப முக்கியம், பிரைவசிலாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் எல்லாத்தையும் பத்தி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுன்னா அப்புறம் பிரைவசிங்கிறதே இருக்காது உலகத்துல. அது ஒரு காலகட்டத்தில் இந்த பிரைவசி போயிடுச்சுன்னா எல்லாரும் ஐயோ வாண்டான்னு சொல்லி ஏஐயை விட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ ஏஐயோட நல்லது வரணும்னா அது ஒழுங்கா ரெகுலேட் பண்ணணும். அன்ரெகுலேட்டட் டெக்னாலஜி வில் லீட் டு டிசாஸ்டர். அதனால ரெகுலேஷன் பண்ணணுங்கிற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. இப்போ இந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட்ல சைனா பெருசா, ரஷ்யா பெருசா, அமெரிக்கா பெருசா, இந்தியா பெருசாங்கிறத நம்ம கம்பேர் பண்ண வரல. ஏஐ இம்பாக்ட் சம்மிட்ல அந்த வேர்டு இம்பாக்டே எதுக்கு போட்டிருக்கோம்னா நமக்கு நான் அந்த இம்பாக்ட் இந்த உலகத்தினால இந்த ஏஐனால நம்ம உலகம் எப்படி பாதிக்கப்படலாம், அந்த பாதிப்பு நல்ல பாதிப்பா இருந்தா நல்லது, கெட்ட பாதிப்பா இருந்தா கெட்டது, இந்த கெட்டதை எப்படி விளக்கி நல்லதை எப்படி கொண்டு வரலாம், இதுக்கு எந்த மாதிரியான ரெகுலேஷன் போடணும். ரொம்ப ரெகுலேஷன் போட்டாலும் டெக்னாலஜி உருவாகாது, ரெகுலேஷனை குறைச்சாலும் பேட் யூஸுக்கு போயிடும். எப்படி அந்த லைனை ஸ்ட்ரைக் பண்ணுறது எல்லாரும் இது நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு, வசுதெய்வ குடும்பம், 1 earth 1 future 1 family, ஒரே குடும்பம் உலகம். ஏங்கிறது ஒரே இதுதான். இன்னைக்கு இப்ப நம்ம அடுத்த கண்ட்ரி ஸ்ரீலங்காக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 3 மில்லி செகண்ட் டிஃபரன்ஸ். ஹை ஸ்பீட் கேபிள்ல இன்னைக்கு 3 மில்லி செகண்ட் டிஃபரன்ஸ் லேட்டன்சியில், அவ்வளவுதான். ஸோ எல்லாமே கனெக்டட் ஆயிட்டோம். அதான் இது உலகம் ஒன்று சேர்ந்து சில ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும், சில அக்ரிமெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணறதுக்காக இந்த இம்பாக்ட் சம்மிட். ஸோ அதில் அந்த நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பிரசிடென்ட்ஸ், எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்ஸ், ஐடி மினிஸ்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷன் எல்லாரையும் வந்தார். பிரதம மந்திரி எல்லாரையும் சுற்றி காமிச்சாரு. அவங்க சுற்றி காமிக்கிட்டே நானும் இருந்தேன். இப்போ அந்த ஹாலில் இருந்தோம், எல்லாரையும் பார்த்தோம், எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆப்பிரிக்கா, பிரான்ஸு, எல்லாரும் ஒரு அமெரிக்கா எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. பெரிய கம்பெனி. நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்குங்கிறதையும் அவர் பிரைம் மினிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அக்ரிகல்ச்சரில் அமுல் பற்றி ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் இருந்தது. ஞான் பாரத், நம்ம மேனஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாம் பற்றி ஒரு நல்லா இருந்தது. நம்ம செமிகண்டக்டரில் என்ன பண்ணுறோம், இந்த லார்ஜ் லாங்குவேஜ் சர்வம், பாரத் ஜென் இதெல்லாம் பண்ண போகிறோம், ஏஐ கோஷ் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க மைட்டியில், அதெல்லாம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். எல்லாத்துக்கும் அதை பற்றி சொன்னார். அப்புறம் குறிப்பாக கைத்தறி பற்றி ஒரு அழகாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. டாட்டாவில் டிஜிட்டல் லூம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதெல்லாமும் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணார். நாங்கள் அந்த ஒரு பிரதமர் வர போதும் நாங்கள் சென்டரில் இருந்தோம். ஸோ இது மாதிரியாக உலகத்தில் என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, எப்படி இந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாங்கிறது அவங்களோட ஒரு பெரிய ஒரு அவுட்புட்டாக இருந்தது. நீங்க ஆங்கிலத்துல தான் நீங்க பாடங்களை நடத்துறீங்க. இதை நீங்க பிற மொழிகளையும் கொண்டு போகணும் பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஏஐ அதை சாத்தியப்படுத்துதா? அதான் சர்வம் ஏஐ அதை வச்சு ஒரு டெமோவே நம்ம பண்ணியிருக்கோம். அதில் நான் இங்கிலீஷில் எடுத்திருக்கேன். அது 12 மொழிகளில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதான் டெமோவாகவே போட்டு அந்த வீடியோவே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதனால வித் மினிமல் லேட்டன்சி, இப்போ அந்த காலத்தில் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா நிறையா கரெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த ஸ்லோவாக அந்த கரெக்ஷன் குறைஞ்சுட்டே வருது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள அடுத்த வெர்ஷனை நம்மளால போட முடியுது. அதுதான் மெரி திங். அதனால இந்த லாங்குவேஜ் பேரியருங்கிறது இதோட முடிஞ்சிடும். இந்த லாங்குவேஜ்னால வர ப்ராப்ளம்ஸ் இதோட முடிஞ்சிடும். ஏஐ அதை சால்வ் பண்ணிடும். ப்ராப்ளம்ங்கிறது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நார்த்லேருந்து இங்கே வரான், அவனுக்கு தமிழ் புரியல, அதே டைம் இங்கிலீஷும் கஷ்டமா இருக்கு, ஹிந்தி மீடியம் பண்ணிட்டு வரான்னா இங்கே ஹிந்தி நாங்கள் பேசுகிற தமிழோ நம்ம பேசுகிற இங்கிலீஷோ சொல்லிக் கொடுக்குற இங்கிலீஷோ இமீடியட்டாக ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவனுக்கு புரியாத மாதிரி பண்ணலாம். அதான் இப்போ நான் உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியும்னா நான் ஹிந்தியில் பேசினா உங்களுக்கு தமிழில் காதில் வரும், நீங்கள் தமிழில் பேசினீங்கன்னா எனக்கு ஹிந்தியில் காதில் வரும், நம்ம 2 பேரும் பேசிட்டு போகலாம் சார். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இந்தியா கொண்டு தான் இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டடியும் இருக்கு. இப்போ 22 லாங்குவேஜ் எந்த ஊர்ல இருக்கு, அந்த 22 லாங்குவேஜுக்கும் ஒரு பேசிக்கா ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் இருக்கு.
அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஓப்பன் ஏஐ நிறுவனர் வந்து இந்தியா ஒன்றும் அந்த அளவுக்கு ஏஐல ஒன்றும் இது பண்ணல. யார் வேணா எதை வேணா சொல்லலாம். எங்களை பொறுத்தவரையில் நமக்கு தேவையான ஏஐ நம்ம பண்ணிட்டு போறோம். நம்ம இன்னொருத்தரை பார்த்து இப்போ அது இல்லையே இது இல்லைன்னு போனால் நம்மளுக்கு டைரக்ஷன் போயிடும். எங்களை பொறுத்தவரையில் ஒரு டாப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட டைரக்டராக நான் சொல்றேன், நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுட்டு போறோம், நம்ம செஞ்சுட்டு போவோம். இதுல வந்து சில சமயம் நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும், நமக்கு ஹார்ட்வேர் இல்லைன்னு இருக்கும், இது இருக்கும். அந்த மாதிரி வர காலத்துல அதை கடப்போம். அதாவது சேலஞ்சுன்னு ஒன்றும் இல்லைன்னா ஒரு இன்வென்ஷன்ங்கிறதே வராது. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். நெசசிட்டின்னு வரலன்னா இன்வென்ஷனே வராது. எவ்வளவு சேலஞ்ச் நமக்கு வருதோ ஒரு ஸ்டேஜ்லையும் நமக்கு அதை நம்ம கடந்து போவோம்ங்கிற நம்பிக்கை எனக்கு ஆஸ் அ டைரக்டர் ஆஃப் டாப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம சயின்டிஸ்ட் மேல நம்பிக்கை இருக்கு, பசங்க மேல நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு போறோம், இன்னமும் சால்வ் பண்ணுவோம். உலகத்துல அவங்க என்ன ஏஐல சாதிச்சாங்களோ அந்த அளவு அதுக்கு மேல நம்ம சாதிப்போம். அகைன் இது வந்து கம்பேரிசனுக்கு இல்லை, நமக்கு தேவையானதை பண்ணிட்டு போகணும். அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்லி மார்த்தடிக்கிற வேலையே இல்லை. எனக்கு இது தேவையா, அதை பண்றோம். அது பண்ணுறதுக்கு ஏதாவது இன்டென்ஸ் இருந்தா அது எப்படி அந்த இன்டென்ஸை சால்வ் பண்ணுங்கிறது ரிசர்ச் ப்ராப்ளமா இருக்கு சால்வ் பண்ணும். இப்ப 10,000 கோடி ரூபாயில சென்னை ஐஐடி, தமிழ்நாடு கவர்மெண்ட், சர்வம் ஏ இவங்க சேர்ந்து ஒரு டேட்டா சென்டர் இந்த மாதிரி ஒன்று பண்றேன். அதை பத்தி அதனோட இது மாதிரி தான் பண்ணிட்டு போகணும். இப்போ 10,000 கோடி ரூபாய் வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் அதில் வாங்க போறோம், எப்படி பண்ண போறோம், இப்போ தமிழ்நாடுக்கு உள்ள கவர்னன்ஸ், தமிழ்நாடுக்குள்ள ஏஐ ரிக்வயர்மெண்ட்ஸ், இதை நம்ம சால்வ் பண்றோம். இவன் நேற்றுக்கு ஆந்திராவோட ஒரு புரிந்தல் ஒரு எம்ஓஇ போட்டிருக்கோம். இதுல அங்க இருக்கிற ஆந்திராவோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறோம். இப்போ ஒரிசா வந்திருக்காங்க, அதே மாதிரி கோவா வந்திருக்காங்க, யூபி வந்திருக்காங்க, ராஜஸ்தான் வந்திருக்காங்க, எம்பி இது மாதிரி 4 மகாராஷ்டிரா வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட இப்போ 8 ஸ்டேட் நேற்றுக்கே அங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ்லாம் இருக்கு. நம்ம இவருக்கு கவுஹாத்தி இருக்கு, அசாம் இருக்கு. இது மாதிரி நம்ம டைரக்டர்ஸ் இங்கெல்லாம் நம்ம ஐஐடி மெட்ராஸ்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 5-6 டைரக்டர்ஸ், 5-6 ப்ரொஃபஸர்ஸ் டைரக்டர்ஸாக இருக்காங்க. அவங்க இடத்துல நாங்கள் போய் ஈஸியாக அந்த சிஸ்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி போகலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டும் தான் ஒரு ஊர் கூடி இருக்கும் தேர், ஒரு மனுஷன் ஓட்டுற கார் இல்லை, ஊர் கூடி இருக்கும் தேர். அந்த தேரப்ப உருவாக்கிட்டு ஒரு 5 வருஷத்துல இந்தியா ஏஐல எங்க இருக்கும்? ஒரு வருஷத்துல இந்தியா பல நாடுகள் செய்யாத பல காரியங்கள் நம்ம செஞ்சு காமிக்க போறோம். ஒவ்வொரு காரியமும் நான் செய்யற போது நாங்க சொல்றேன், இப்ப இந்த போதனையே ஆரம்பம், ஒரு காரியமும் நாங்க செய்த போது நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா நாங்க கொடுப்போம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு புதுமை ஐஐடி மெட்ராஸ்லயே நடக்கும். அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுமை வாரம் நடந்துட்டு இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நிச்சயமாக நம்ம இது வந்து ஒரு பெரிய பூகம்ப சேலஞ்சாலாம் எனக்கு தெரியல. என்ன சேலஞ்ச் வந்தாலும் அதை நம்மளால மேத்தமேட்டிக்கலாவோ இதாவோ அதை ஹேண்டில் பண்றோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது நாங்கள் இப்போ பல இடத்துல பார்த்துட்டோம். இப்போ ஜிபியு இல்லைங்கிறாங்க, ஜிபியு இல்லாம சாத்தியம்ங்கிறத நாங்கள் நிறைய இடத்துல இப்போ நாளைக்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெப்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ ஜிபியு இல்லைன்னு அன்னைக்கு காட்டாலும் நம்ம தூசி தட்டலை. இது மாதிரி ஒரு காலகட்டம் நமக்கு வருங்கிறத முன்னாடியே நம்ம பார்த்துட்டு அதுக்காக நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால ரெஸ்ட்ரிக்டட் ரிசோர்சஸ்ல வேலை செஞ்சாதான் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் வரும். நிறைய பணத்தை கொடுத்து வேலை செய்யினா ஏதோ ஒரு சொல்யூஷன் வரும். கண்ணாப்பினான்னு எனர்ஜி இருக்கும். எல்லா நியூக்ளியர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, கோல் எனர்ஜி எல்லாத்தையும் தூக்கி ஏஐக்கே பண்ணா அப்புறம் சோறு இங்க போகும் இல்லையா? அதை பார்த்துக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து நமக்கு விவசாயிகள் இருக்காங்க, விவசாயிகளுக்கு பவர் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏஐ பண்ணணும். வெளிநாட்டுல இருக்கிற வேக்சின் இங்க வந்து குத்தினா ஒரு வேக்சின் குத்த 10,000 ரூபாய் இருக்கும். 275 கோடி வேக்சினேஷன் கொடுத்துருக்கோம். 10,000 நீங்க கால்குலேட் பண்ணிப்பாரு. இந்தியாவே எதிர்த்து விட வேண்டியது இல்லையா? அதனால நமக்கு நாமே ஒரு வேக்சின் பண்ணோம். இந்த வேக்சின் வேலை செஞ்சிருக்கு, இன்னைக்கு எல்லாரும் போயிச்சிருக்கோமே. அதனால சொல்றேன், எதுக்கு சொல்ல வரேன், நமக்கு தேவையான சொல்யூஷன்ஸை நம்ம உருவாக்கணுமே தவிர அவன் செஞ்சா இவன் செஞ்சான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. நம்ம வந்து இந்தியா ஆஸ் எ டெமோக்ராட்டிக் நேஷன். யார் வேணா அவங்க ஒப்பீனியன் சொல்லலாம். நமக்கு என்னன்னா நமக்கு காரியம் முக்கியம், நம்ம ஃபோக்கஸ் முக்கியம். நம்ம செய்வோம், நமக்கு வேணுங்கிற போது சால்வ் பண்ணிட்டு போவோம். இப்போ சர்வமில் இருக்கீங்க, நீங்களும் சர்வமில் தான் இருக்கீங்க. எவ்வளோ டெவலப் ஆகுது பாருங்க. இந்த ஸ்டேஜ் நம்ம எதிர்பார்த்தோமா? இல்லை, வந்தாச்சு, வந்துருவோம், செய்வோம். தேங்க்ஸ். நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா பல நினைக்க முடியாத சாதனைகளை ஏஐ துறையில இந்தியா சாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம காமகோடி சார் சொன்ன மாதிரி நான் 5 வருஷத்துல என்ன ஆகும் நான் கேட்டேன். ஆனா அவர் சொன்ன 1 வருஷத்துல பாருங்க அது என்ன ஒரு ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னு அவர் சொன்னார். உண்மையாலுமே இந்தியா வந்து மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட பெரிய நாடு. சாட் ஜிபிடியா இருக்கட்டும்,
டீப்சீக்காக இருக்கட்டும், கோபைலட்டாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு அவங்களோட பெரிய மார்க்கெட்டை இந்தியாவை பார்க்குறாங்க. நம்ம காமக்கோட்டி சார் சொன்ன மாதிரி நம்ம டேட்டா வெளியே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நாம் அவனுக்கு அடிமைன்ற மாதிரி தான். ஸோ அதெல்லாம் அந்த பேரியர்லாம் உடச்சி நம்ம டேட்டா நம்மகிட்டே இருந்து நாமளே அதை பெருக்கி அதை நல்ல வழியில் செலவு பண்ணி மக்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிற மாதிரி இந்தியா ஏஐ சம்மிட் அது ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. இனி வரும் காலங்களையும் அந்த மாதிரி நடக்கும்னு அவர் சாரும் சொல்லியிருக்காரு. நாமும் அதையே நம்புவோமாக. சரியா? மீண்டும் இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.